அஸ்ரத்ததானாः புருஷாः தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவர்த்மனி. அஸ்ரத்ததானாः புருஷாः தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவர்த்மனி. பரந்தப பரந்தப்பான்னு அர்ஜுனனை கூப்பிட்றார் பெருமாள். இந்த தர்மத்தில் அஸ்ரத்ததானாக ஸ்ரத்தை இல்லாத புருஷாக புருஷர்கள் மானிடர்கள் என்னை அடையாமல் அப்பிராப்பியா மாம் அப்பிராப்பியா என்னை அடையாமல் மிருத்யு சம்சார வர்த்மனி மரணத்துடன் கூடிய சம்சார மார்க்கத்தில் திரும்பவும் திரும்பவும் புகுகின்றனர். என்னாச்சு? அப்போ சரணாகதி பண்ணலேன்னு சூச்சகமாக சொல்கிறார். ஆனால் சரணாகதி பண்ணாதான் இந்த சம்சார பந்தத்துக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த சைக்கிளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடைக்கும். இல்லாட்டா என்ன பண்ணணும்? பிறக்கணும், திரும்பி வரணும், திரும்பி வரணும், இருக்கணும், பிறக்கணும், இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அஸ்ரத்ததானாக அப்படின்னா ஸ்ரத்தை இல்லாமல் இருக்கும்பொழுது இந்த மாதிரி பிறப்பு வந்து மீண்டும் 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 வந்துட்டே இருக்கு அப்படின்னு. இதே தான் திருமங்கை ஆழ்வார் கூட பெருமாளுண்ட திருமலையில் போய் சேவித்து சொல்லும்பொழுது இப்படியே எத்தனையோ பிறவி வந்துடுத்து, எத்தனையோ பிறவி போயிடுத்து, ஆனால் நான் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே அப்படின்னு சொல்கிறார் பெருமாளுண்ட திருமலையில் போய். திருமலையப்பனை பார்த்து அந்த இப்படி இத்தனை தடவை வந்திருக்கேன், எத்தனை தடவை இப்போ பிறப்பு வந்தது, எத்தனை தடவை இது மாறி போச்சு அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதனால் என்ன பண்ணுற? அடியேன் வந்தடைந்தேன், நாயேன் வந்தடைந்தேன், அடியேனை ஆட்கொண்டருள் அப்படின்னு பெருமாள்கிட்ட நன்னா வணங்கி பவ்யமாக கேட்டுக்கிறார். என்ன நல்ல வழிபடுத்து, எத்தனை தடவை பிறப்படுத்தேன், எத்தனை தடவை இது முடிஞ்சுது, இப்போ இன்னும் எத்தனை தடவை இருக்குது, இதுக்கு என்னோடய கர்மா எவ்வளோ தூரம் அதுக்கு கூடவே வந்துட்டுருக்கு தெரியல, அதனால் எனக்கு அருள் கூர்ந்து அருள் செய்ய வேண்டும், என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பெருமாள்கிட்ட மலையப்ப சுவாமிகிட்ட கேட்டுக்கிறார். அதை தான் பெருமாள் இங்கே கீதையில் என்ன சொல்கிறார்? என்னண்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். அஸ்ரத்தை இல்லாமல் மீண்டும் மீண்டும் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கிற ஒரு முறையை நிறுத்தறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அது மானிடரான மனிதர்கள் அதற்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த அத்தியாயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்மளில் பல பேருக்கு நிறைய எப்போவும் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துட்டே இருக்கோம். அந்த விஷயத்துக்கு நம்மளே முடிவு காண முடியுமா? நம்மளை யோசித்து மட்டும் முடிவு காண முடியுமா? அதுக்கு செயல்படுத்தணுமா? எது போல் செயல் செய்யணும் அப்படின்னு தெரியாது இருக்கும். அதாவது ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இல்லாமல் இருக்கிறோம். அது இருக்குன்றத சொல்லறதுக்கு கூட ஒத்துக்கிறதுக்கு நம்மளில் நிறைய பேருக்கு மனம் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் வரணும், தெளிவாக யோசிக்கணும். எந்த யோசனை சரியானதோ அதை பற்றி நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு தைரியம் வரணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஏதோ ஒன்று யோசிப்போம், அதுவே சரியாயிடுதான்னு பார்க்கணும். அது சரியாயிடுதான்னு கூட ப்ரூஃப் கூட பார்த்துக்க மாட்டோம். அதாவது ரீவைண்ட் பண்ணி யோசனை சரிதானா அப்படின்னு கூட பார்த்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இந்த 9வது அத்தியாயம் இதை ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியம், ரகசியங்களுக்கெல்லாம் ராஜாவானது அப்படின்னா இந்த அத்தியாயத்தை, இந்த ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படிங்கிற நவமோத்தியாய இந்த 9வது அத்தியாயத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணால் கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் கிடைக்கும் அப்படின்றது நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இந்த கருத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் என்று சொன்னால் ட்ரையல் காஸ்ட் நத்திங், அப்படி தானே? நம்பிக்கையோட இந்த முயற்சியை நம்ம செய்து பார்ப்போம், தொடர்ந்து இதை செய்வோம், எந்த அளவுக்கு கிளாரிட்டி வருது அப்படின்னு பார்ப்போம். அதனால் இந்த நம்மளுடைய தெளிவான எண்ண ஓட்டங்களுக்கும் தெளிவான சிந்தனைக்கும் இந்த அத்தியாயம் 9வது அத்தியாயம் உறுதுணையாக நிற்கும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு அடுத்த பகுதியில் மீண்டும் விவரமாக சந்திக்கலாம்.